அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஹேப்பி மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். 31/7/2026 வெள்ளிக்கிழமையுடன் என்னுடைய பணி நிறைவு முடிந்துவிட்டது வைத்தீஸ்வரன் மேல்நிலைப் பள்ளியில். இருந்தாலும் ஜூன், ஜூலை 2 மாதம் நான் கிளாஸ் எடுத்துருக்கனால, நான் எடுத்த 4 வகுப்புகளுக்கு பேப்பர் வேல்யூஷன் கொஞ்சம் திருத்தி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக கேட்டுட்டாங்க. எனக்கும் இது ரொம்ப பிடித்த ஒரு தொழில் அப்படிங்கிறனால, பிடித்த ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படிங்கிறனால, ஓகே நான் திருத்தி கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்துட்டு பேப்பர் திருத்தி முடிச்சுட்டு 6ஆந்தேதி ஆஃபீஸ் ஸ்டாஃப் வர சொல்லி கொடுத்து அனுப்பிச்சேன். எனக்கு மேப் திருத்துறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து தான் திருத்துவேன். ஒரு இடத்துல தப்புனாலும் அது தப்பு தான். அதனால தான் பார்த்திங்களா 10th பசங்க நிறைய எனக்கு 100 மார்க் வாங்கி கொடுப்பாங்க. அது தப்பு அப்படிங்கிறதுனால பார்த்திங்களா கண்டிப்பாக நான் தப்பு தான் போடுவேன். அது ரைட் போட மாட்டேன். அப்போ தான் அவன் திருத்திக்குவான். அதனால் பார்த்திங்களா 9th மேப்பு, வேர்ல்டு மேப்பு தப்பாக குறிச்சிருந்தாங்க. இப்படி தான் கொஞ்சம் ஒரு ஆஃப் இயர்லி வரலும் இப்படி பண்ணுவாங்க. ஆஃப் இயர்லிக்கு அப்புறம் தான் நான் ஒருத்தரையும் தனித்தனியாக நான் பிரித்து என்னுடைய பார்வையில் படிக்க வைப்பேன். அது பிரிச்சுருவேன். கோட்டலியிலேருந்து பிரிக்க ஆரம்பிச்சிருவேன். க்ரீன் ஹவுஸ், எல்லோ ஹவுஸ், ரெட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு 60 மார்க்குக்கு மேலே வாங்கினா அது க்ரீன் ஹவுஸ். அதுக்கப்புறம் 35 மார்க்கில் இருந்து 59 மார்க் வாங்கினா அது எல்லோ ஹவுஸ். 1 மார்க்லேருந்து 34 மார்க் வாங்கினா அவங்க பார்த்திங்கன்னா ரெட் ஹவுஸ். அப்போ அவங்களுக்கு ரொம்ப ரெட் ஹவுஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். இது 9th பி தமிழ் மீடியம் பேப்பர். சரவணப்பிரியன் அப்படிங்கிற மாணவன் ஓரளவுக்கு அந்த மாணவர் அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக கொஞ்சம் ஓரளவுக்கு எழுதியிருந்தான். அதனால் அந்த பேப்பரை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தான் பிகினிங் இதானே ஃபஸ்ட்டு பரீட்சை, ஃபஸ்ட்டு மீட்டம் இப்போ தானே முதல்ல எழுதுகிறாங்க. இப்படி தான் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவங்கள ட்ரெயின் அப் பண்ணி ஒவ்வொரு வார்த்தையாக மேப் எப்படி குறிக்கணும், ஒரு ஒரு இடங்களாக எப்படி குறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எஃபோர்ட் போட்டு சொல்லிக் கொடுப்பேன். அப்போ பார்த்திங்களா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிரும் எனக்கு. அந்த ரிவிஷன் டெஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்துடும். கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ரொம்ப பசங்களுக்காக ரொம்ப எஃபோர்ட் போடுவேன். அது இதே மாதிரி எல்லாருமே எஃபோர்ட் போட்டாங்களா கண்டிப்பாக எல்லா மாணவர்களையும் தேர்ச்சி அடைஞ்சிருவாங்க. ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படியே பேப்பர் எடுத்தோன்னா அது பாட்டுக்கு சல்லு சல்லுன்னு போகும். அதுவும் நல்லா எழுதியிருக்கிற பேப்பர் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்பீடாக திருத்தி முடிச்சிருவேன். வேல்யூஷன் சென்டர்லேயே கேட்பாங்க, எப்படி இவ்வளோ வேகமாக திருத்திட்டு மார்க் ஷீட் போட்டுறீங்க அப்படின்ட்டு. அது எனக்கு கடைசி கட்டு சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிறனால எனக்கு அப்படி அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக திருத்தி பழக்கமாகிடுச்சு. ஏன்னா 2 நாள் கூட தரமாட்டாங்க, டைம் தரமாட்டாங்க. உடனே பேப்பர் கட்டு வந்துடணும், மார்க் ஷீட் வந்துடணும்னு சொல்லுவாங்க. அதனால் அப்படி நான் வேகமாக திருத்தி எனக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஒரு செட்டப்போடு ஒரு பெரிய பேடு வச்சுக்கிட்டு திருத்த ஆரம்பிச்சோன்னா சல்லுன்னு திருத்திடுவேன். இருந்தாலுமே எங்கே மிஸ்டேக் இருக்கோ அந்த மிஸ்டேக் கரெக்ஷன் பண்ணி அப்புறம் தான் நான் மார்க் கொடுப்பேன். ஹெட்டிங் எழுதி தான் ஆன்சர் எழுதணும் அப்படி சொல்லிவிடுவேன். இல்லைன்னா மார்க் தரமாட்டேன். இது என்னுடைய ஸ்டைல். இது ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணிவிடுவாங்க. அதனால் ரொம்ப எனக்கு ஒரு பிடித்த ஒரு ஆசிரியர் தொழில் அப்படிங்கிறனால பணி நிறைவு அடைந்த பிறகும் நான் பேப்பர் மதிப்பீட்டு பணியில் ஈடுபட்டு வீட்டில் உட்காந்து திருத்தி கொடுத்தேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா படிங்க, நல்ல மாணவர்கள் என்று பெயர் வாங்குங்க. வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் படிப்பு. நம்ம யாருடைய தயவும் தேவையில்லாமல் வாழக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளுடைய கல்வி தான். திருடனால் திருட முடியாது, நெருப்பால் அழிக்க முடியாது. நம்ம உயிர் இருக்கிற வரலும் நம்மளோட சேர்ந்துருக்கக்கூடியது நாம் கற்ற கல்வியும் ஒழுக்கமும் தான். அதை ஃபாலோ பண்ணிங்க. மார்க் ஷீட்டும் போட்டு வச்சிட்டேன். ஒரிஜினல் மார்க் ஷீட்டு கொடுக்கல அவங்க அன்றைக்கி. அதனால் பேப்பரில் தான் எழுதி கொடுத்துருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். நம்ம வித்யா விநாயகர். பை.